இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்றது பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த கியூப்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொஸ்டின், a solid cube, ஒரு கியூப் இருக்கு, is painted yellow on all its faces. 6 ஃபேஸ், மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸ்லயுமே நம்ம yellow paint பண்ணிட்டாங்க. the cube is then cut into 60 smaller but equal pieces by making the minimum number of cuts ன்னு சொல்றாங்க. மினிமம் ஒரு நம்பரை கட் பண்ணும்போது எத்தனை பீஸா கட் ஆகுது? 60 பீஸா கட் ஆகுது. 60 ஸ்மால் கியூப்னு கொடுத்துருக்காங்களா? அவங்க தெளிவா பாருங்க, ஸ்மாலர்னு தான் கொடுத்துருக்காங்க, அது கியூப்னு சொல்லல. அடுத்தது பாருங்க, பை ஈக்குவல் பீஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஆனா இல்ல, அதாவது நம்ம கியூப்னு கொடுத்திருந்தா தான் லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே சேமா இருக்கணும். பீஸ் என்னும்போது லென்த் பிரெத் எல்லாம் மாறி இருக்கலாம், வேரி ஆகலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்ப நம்ம வேரி ஆகுதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அப்ப யோசிக்கணும். புரியுதுங்களா? ஆனா நம்ம கொஸ்டின் புரியுதுங்களா புரியலையா? அதாவது மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபோட சைடு சைஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. அந்த சைடு சைஸ் தான் என்ன பண்ணணும், நீங்க ஃபைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின்லும் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. நீங்க அதனால ஈஸியா எடுத்து சால்வ் பண்ண முடிச்சு எப்படின்றது பார்க்கலாம். இப்போ நமக்கு கியூப் பண்ணா இது மாதிரி இருக்குமா? சொல்லுங்க. இப்போ கியூப் இது மாதிரி இருக்குமா? இதுல வந்து 60 ஸ்மால் பீஸா கட் பண்ணணும். ஓகே, அப்ப நமக்கு இங்க என்ன கேட்கிறேன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்கிறேன். மினிமம் நம்பர் ஆஃப் கட் எவ்வளவு பண்ணா வரும்? அதாவது மொத்தம் 60 பீஸா வரணும், மினிமம் எத்தனை கட் பண்ணுவா வரணும்னு சொல்லியும். அதாவது நமக்கு கியூப் வேல்யூவா இருக்கு அப்படின்னும் போது ஈக்குவலா வந்து கட்ஸ் வரும். அப்ப ஈஸியா உங்களால ஆன்சர் சால்வ் பண்ண முடிஞ்சு. ஓகேவா? த நம்பர் ஆஃப் ஸ்மாலர் பீசஸ் விச் ஆர் நாட் பெயிண்டட் ஆன் எனி ஃபேஸ், அதாவது அன்பெயிண்டட் எத்தனை ஆர் இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை கரெக்டா வரலான்றது நீங்க பார்க்கணும். ஓகே சார், நான் இப்ப லென்த் பிரெத் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஓகே, கியூப் தான். லென்த் பிரெத் எல்லாமே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இதோட லென்த்தா இருக்கலாம், இதோட லென்த்தா இருக்கலாம், இது இருக்கலாம். இது லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே ஈக்குவல். அதாவது நம்ம எல்லாமே சைஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 60 பீஸா கட் பண்ணனா அப்போ நமக்கு இந்த ஆக்சிஸ்ல எத்தனை கட் பண்ணணும், இந்த ஆக்சிஸ்ல எத்தனை கட் பண்ணணும், இந்த ஆக்சிஸ்ல எத்தனை கட் பண்ணணும்னு இருக்கு. எக்ஸ் ஒய் ஆக்சிஸா. அப்போ மொத்தம் 60 பீஸ் எப்படி டிவைட் பண்ணலாம்னா 60க்கு நீ ஃபேக்டர் எடுக்கணும். 60க்கு ஃபேக்டர் எடுத்தா நம்ம ஃபேக்டர் ஈக்குவல் எல்லாமே என்ன நம்பரா இருக்கும், பிரைம் நம்பரா இருக்கணும். ஒரு பிரைம் நம்பரால டிவைட் பண்ணா என்ன, 5ஆல டிவைட் பண்ணலாமா? 5ஆல டிவைட் பண்ணா இது எவ்வளவு வரும், 12ன்னு வரும். 12 நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 4ஆல டிவைட் பண்ண, 3ஆல டிவைட் பண்ணுமா 4ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கலாம். கரெக்டா? இன்னும் இதை டிவைட் பண்ணா நமக்கு எப்படி வரும்னா 2 × 2ன்னு வந்திருக்கலாம். 60உடைய ஃபேக்டர் என்ன எடுத்துக்கலாம்னா 2 × 2 × 3 × 5. ஆனா எனக்கு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், இதுல எப்படி கட் பண்ணும், எத்தனை சைடுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நமக்கு மொத்தம் எத்தனை பீஸ் வரணும், 60 பீஸ் வரணும். எப்படி கட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி பண்ணலாம், நான் அதாவது 3 × 4 × 5ன்னு சொல்லலாமா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ண போறேன், அதாவது 2 கட் பண்ண போறேன். அதே ஒய் ஆக்சிஸ்ல 4 கட் வர மாதிரி பண்ணுவேன், இதுல 3 கட் வர மாதிரி பண்ண போறேன். இது மாதிரி பண்ணலாம். வேற எது மாதிரி பண்ணலாம், இன்னும் வேற எது மாதிரியெல்லாம் யோசிக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 2 × 3 × 10 சொல்லலாமா? அப்ப 60 பீஸ் வருமா வராதா? அடுத்து இன்னும் வேற எது மாதிரி யோசிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணா 2 × 6 × 5 போடலாமா? அதாவது நமக்கு 6 5 30ன்னு வந்துடும், 30 × 2 60ன்னு வந்துடும். இது மாதிரி எப்படி வேணா நீ கட் பண்ணலாம். ஓகே, ஆனா எல்லாத்துலயுமே எத்தனை பீஸ் தான் வரப்போகுது, 60 பீஸ் தான் வரும். 60 பீஸ் தான் வரப்போகுது. ஆனா நமக்கு கொஸ்டின் எதை எடுப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அங்க எக்ஸாம் கால்ல வந்து உங்களுக்கு எது வேணாலும் தோணலாம், இதுல எந்த பாயிண்ட்னா உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா எனக்கு என்ன கேட்கறாங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கட்டு தான் கேட்கிறேன். மினிமம் நம்பர் ஆஃப் கட்டு 9ஆன்னு கேட்கறாங்க. மினிமம் நம்பர் கட்டு 9ஆனா இதுக்கு தாண்டி வேற ஏதாவது இருக்குமா, யோசிச்சு பாருங்க. இந்த நம்பரை வச்சு எப்படி யோசிக்கலாம், 4 × 3 × 5 போட்டாச்சு, அடுத்து 6 × இது போட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணிருக்கோம், அடுத்து 4, அடுத்து என்ன பண்ணிருக்கோம் 4 10 எல்லாமே முடிஞ்சு மேக்ஸிமம். இன்னும் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. 2 × 6 × அதுவும் போட்டாச்சு. ஓகேவா? அதுவும் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. மேக்ஸிமம் 3 வே தான் இருக்கு. 3 வேஸ்ல இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கட்டு வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் கட்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சைடுல 3 கட்டு வருது, 3 பீஸ் வருதுன்னா அப்ப எத்தனை கட்டு இருக்கும்,
2 கட்டு, இதுல 4 பீஸ் வருதுன்னா 3 கட்டு, இதுல 5 பீஸ் வருதுன்னா 4 கட்டு. அப்ப நான் பாருங்க இதுல 2 3 4 2 3 4 எவ்வளோ 2 3 9 வந்துருச்சு. சரி, அப்போ இதுல 9 வருது, 9 நம்பர் ஆஃப் கட்டு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணா, இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் 2 கட்டு 2 பீஸ் வருதுன்னா ஒரு கட் பண்ணாலே 2 பீஸ் வந்துடும். இங்க 1 இங்க 2 இங்க எவ்வளோ 9. அப்போ 1 2 9 ஆட் பண்ணா 12 வருது. ஓகேவா? ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் கட்டுகள் தான் நீ பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இதுல பார்த்தா நம்ம எப்படி இருக்கலாம், 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 4 இருக்கலாம். 1ம் 5ம் 6, 6ம் 4ம் 10. இதுல 10. ஆனா மினிமம் நம்பர் ஆஃப் கட்டு எது 9. ஆன்சர் 9 கரெக்ட். ஆனா நீ எந்த டயக்ராம் தான் இப்ப எடுக்கணும், இதை தான் நீ எடுத்திருக்கணும். ஒருவேளை இதுல ஏதாவது நீ ஃபர்ஸ்ட் எடுத்தணும் மாத்தி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், ராங்கா இருக்கும். புரியுதா? எப்படி அவங்க அதாவது இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு இத்தனை விதமா வருதுன்றது எப்படி யோசிக்க முடியும்? இது இப்ப இனிஷியல் லெவலும் யோசிக்க முடியாது. நமக்கு இன்னும் டிவிசிபிலிட்டியா இருக்கலாம், ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஹவு மெனி ஜீரோஸ், ரிமைண்டர்லாம், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு திங்கிங் வரலாம். ஆனா ஓரளவு பேசிக்கா இருந்தா இதெல்லாம் பெரிய கஷ்டமான கொஸ்டினா ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்ப என்ன எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 கட்டு பண்றேன், இப்படி பண்ணலாமா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பண்ண போறோம், 3 கட்ஸ்ன்னு சொல்றேன். அப்ப எப்படி வரும்னா இது மாதிரி 3 பீஸ் வந்துருச்சு. அதே ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது எத்தனை சொல்லி 4 சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க 4 போறேன். 1 2 3 3 கட்டு பண்ணியிருக்கேன், 4 பீஸ் கிடைச்சிருச்சு. சோ அப்ப இது மாதிரி போட்டுடலாமா? இப்போ இந்த ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்ல 5 வரணுமா? அப்ப 5 பண்றோம். 1 2 3 4. சோ அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கலாம், இது மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்லைஸ் எடுங்க, இந்த ஸ்லைஸ் 1 எடுக்கலாம். 1ல எத்தனை பீஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஒரு பீஸ்ல ஒரு ஸ்லைஸ்ல 20 இருக்குன்னா 3 ஸ்லைஸ்ல 60 எனக்கு வந்துருச்சு இல்ல? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப என்ன கேக்குறேன், இப்போ இது எல்லாமே சேம் லென்த்தா இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லாமே சேம் லென்த் தானே, இது எல்லாமே 5 சென்டிமீட்டர்னு ஒரு அளவுக்கு சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க கியூப்னு இருக்கும்போது 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ இதோட சைடெல்லாம் எப்படி இருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் வரலாம், 5 பீஸா கட் பண்ணிருக்கும், ஒரு சென்டிமீட்டர் வந்திருக்கும். அப்ப இங்கெல்லாம் 1 1ன்னு வந்துடும். புரியுதா? இந்த சைடுல வந்து 4ஆ கட் பண்ணும்போது அப்ப என்ன வந்திருக்கலாம், 5 4ஆ கட் பண்ணா ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1.2 1.2 1.3 இது மாதிரி சம்திங் வரலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.3 1.3 இந்த சம்திங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவ்வளவுதான், ஒரு அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து 3ஆ கட் பண்றோம்னா அப்ப என்ன இருக்கும், 1.6 அந்த ரேஞ்சில் வருமா? இங்க 1.6னா இப்ப எந்த ஷேப்ல இருக்கு, ஒரு கியூபை என்னவா கட் பண்ணியிருக்கோம், கியூபாய்டா கட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆனா எல்லாமே சேம் சைஸ்ல இருக்குமா இருக்காதா? எக்ஸ் ஆக்சிஸ் 1.6, ஒய் ஆக்சிஸ் நமக்கு பார்த்தா 1.3, இசட் ஆக்சிஸ் பார்த்தா 1 இருக்கு. ஆனா அதாவது சேம், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நல்லா பாருங்க, தென் த கியூப் இஸ் தென் கட் இன்டு 60 ஸ்மாலர் கியூப்னு எல்லாம் அவங்க சொல்லல, ஸ்மாலர்னு தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் என்ன சொல்ல, பட் ஈக்குவல் பீஸ் தான் சொல்றாங்க, ஈக்குவல் கியூப்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க தெளிவா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது இதெல்லாம் மென்ஷன் பண்றீங்களான்றது ஒரு விஷயம் இருக்கு. இது எப்போ வரும்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் டக்குனே உனக்கு புரியாது. இந்த டெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு அடுத்து பண்ண போறோம் பாத்தீங்களா, அதுல தான் நீங்க அந்த வேர்டோட நுணுக்கங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம இங்க படிக்கிறது நல்லா படிப்போம். அதாவது கிளாக்ல ஒரு கொஸ்டின் இருக்கும்பா, அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் டிஃபரன்ஸ்னு கிளாஸ் எடுப்பேன். செகண்ட் ஹேண்டை பத்தி பேசவே மாட்டோம். ஆனா பேசவே மாட்டோம். கொஸ்டின்ல என்ன கொடுப்பாங்கன்னா, அவர் ஹேண்டுக்கும் செகண்ட் ஹேண்டும் எப்போ கோயின்சைட் ஆகும்னு கேட்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம், செகண்ட் ஹேண்டுன்னு படிப்போம், ஆனா மைண்ட்ல என்னதான் இருக்கும், அது மினிட் ஹேண்டாவே மென்ஷன் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் ஆயிருச்சு. புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்ட்டு? அப்போ இதெல்லாம் இங்க தப்புகள் பண்ணும்போது அந்த தப்பை என்ன பண்ணலாம், இங்க ரெக்டிஃபை பண்ணும்போது அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஓ என்ன இருக்கலாம்னு சொல்லி அந்த கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணும். ஓகே, தெளிவா ரீட் பண்ணாதான் ஈஸியா முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு எப்படின்னா, நான் பொறுமையா இருந்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு சொன்ன பார்த்தியா. இன்னைக்கு ஒருத்தர் ஷார்ட்ஸ் வச்சிருந்தார், ஒரு இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார் ஒருத்தர். ஸ்லோவா போனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வின் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்து. ஒரு 5 குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணா, ஒவ்வொரு டேபிள்ல ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. திங்ஸ் சின்ன சின்னதா பாக்ஸ் புக் இது மாதிரி எல்லாமே அடுக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு குழந்தை என்ன ஆகும்னா, ஸ்லோவா போயிட்டு அது பாட்டுக்கு ஸ்லோவா போகும், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடும், ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துரும். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடா அரேஞ்ச் பண்ணிட்டு ஓடி ஓடி வேலை செய்வோம், இது அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ண முடியாது, சக்சஸ் வராது. அப்ப இங்க என்ன தேவைப்படுதுன்னா, நான் ஸ்லோன்னு சொல்றதை விட பொறுமை தான் இங்க முக்கியம்.
ஓகே, அந்த பொறுமையா இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம். அந்த ரிலாக்ஸேஷனா போய் அட்டன் பண்ணி ஈஸியா பண்ணிட முடியும். ஓகே, அப்போ நமக்கு 9 கட்ன்றது கன்ஃபார்ம் தானே. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 இங்க பார்த்தனா 7 8 9 9 கட் வந்துருச்சா. இந்த சைடுல 2 கட் இருக்கு, இந்த சைடுல 3 கட் இருக்கு, இந்த சைடுல 4 கட். இத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி ஓகே, இதுக்கு அப்புறமா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்மாலர் பீசஸ் விச் ஆர் நாட் என்ன சொல்ற நாட் பெயிண்டட் ஆன் எனி ஃபேஸஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல எல்லாமே பெயிண்ட் ஆயிருக்குமா? அன்பெயிண்டடே இருக்காது. ஏன்னா சுத்தி பெயிண்ட் பண்ணும்போது இதெல்லாம் சர்ஃபேஸ்ல வந்துருச்சு. இது ஃபுல்லாவே அன்பெயிண்டடே இருக்காது. இந்த ஸ்லைஸ்ல பாத்தீங்கன்னா அன்பெயிண்டடே இருக்காது. இந்த ஸ்லைஸ் தான் இப்ப பார்க்கணும். இந்த ஸ்லைஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நமக்கு இது மாதிரி இருக்குமா? நார்மலா இது மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கலாம்? இதுல 5 1 2 3 4 5 வந்துருச்சா? 5 பீஸ். சோ இது மாதிரி இருக்கலாம். இந்த சைடுல பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? இங்க 4 பீஸா கட் ஆயிருக்குமா? சோ இது மாதிரி போட்டிருக்கும். இது எப்படி இந்த பீஸ் இந்த ஸ்லைஸ் மட்டும் தனியா எடுத்து வரைஞ்சேன். சென்ட்ரல் ஒரு ஸ்லைஸ் இருக்குல்ல, இந்த ஸ்லைஸ் மட்டும் தனியா வரைஞ்சேன். இதுல எப்படி பெயிண்ட் ஆயிருக்குன்னா இந்த சர்ஃபேஸ் மட்டும் இப்படி பெயிண்ட் ஆயிருக்கும். அதாவது இதை சுத்தி இப்படி பெயிண்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த இடம் பெயிண்டட், இதெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த இடமெல்லாம் என்ன ஆயிருக்காது? பெயிண்ட் ஆயிரும். அந்த சைடுல பெயிண்ட் ஆயிருக்காது. அப்போ இந்த கியூப் இந்த ரெண்டு சைடு பெயிண்டட், இந்த கியூப் இங்க பெயிண்ட் ஆயிருச்சு, இந்த கியூப் இங்க பெயிண்டட், இந்த கியூப் இந்த ரெண்டு சைடு பெயிண்ட் ஆயிரும். இதுவும் பெயிண்ட் ஆயிருக்கும், இதுவும் பெயிண்டட், இதெல்லாம் பெயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ சென்டர்ல கொஞ்சம் பார்ட் இருக்கு பாத்தியா, அது மட்டும் தான் நமக்கு அன்பெயிண்டடா இருக்கும். அதாவது இந்த சைட்லயும் இது பெயிண்ட் ஆயிருக்காது, ஓகேவா? இந்த அந்த ஃப்ரண்ட்லயும் பெயிண்ட் ஆயிருக்காது, அதுக்கு பேக் சைட்லயும் பெயிண்ட் ஆயிருக்காது, ஓகேவா? அன்பெயிண்டட் எத்தனை இருக்கு இங்க? எவ்வளவு சொல்றாங்க? அப்ப ஆன்சர் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒருவேளை நீ இதுல வேற டயக்ராம் எடுத்து வந்தா என்ன இருக்கும்? புரியுது? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கட் எதுல இருக்கோ அந்த கியூப் அந்த மாதிரி கட் பண்ண சொல்றாங்க. இதுல 10 12 இருக்கு, இதுல 10 இருக்கு, அதை எடுக்க மினிமம் 9 தான் இருக்கு. அப்ப இந்த கியூப் தான் நீ எடுத்திருந்தா தான் கரெக்ட். இந்த டைப்ல கட் பண்ணாதான் உனக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருக்குன்னு சொல்ல வரேன். எவ்வளவு அவங்க நுணுக்கமா கேட்கறாங்க தெரியுதுங்களா? அதாவது நமக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமா கேட்டாங்க. 2016ல இருந்து அப்படியே கேட்டு வந்தாங்க. ஒரு 2 வருஷம் மட்டும் கேட்காம விட்டாங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? ஆனா நான் ஹோம் ஒர்க்கா கொடுக்க வேண்டியதான என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே பிடிஎஃப்ல ஆட் பண்ணி வச்சு உங்களுக்கு உள்ள வந்துருச்சு, ஓகேவா? சோ அது மாதிரி இருந்திருக்கும். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு 1 and 2 முடிஞ்சு.